ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா, விஜய் பார்வதி, அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல பிரஜன், பக்கத்தில் வந்துட்டு நம்மளுடைய திவாகர், இவங்க 4 பேர் பேசக்கூடிய விஷயங்கள் வருது. அதில் சாண்ட்ரா ஒரு விஷயத்த சொல்றாங்க கமருதீனை பற்றி. ஏன்னா கமருதீன் வந்து தனியாக ஒரு கேம் ஆடுற மாதிரி தெரியுது. ஏன்னா நம்ம எல்லாம் என்ன பிளான் போட்டோம், கண்ணி அந்த கேங்கை வந்து தூக்கணும் தான் நினச்சோம். அவன் என்ன பண்ணுறான், விக்ரமையும் கெமியை போய் போட்டு வரான் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில். இது நம்ம நினச்சோமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுவும் கெமிக்கு வந்து பயங்கரமாக வந்து பேசிட்டு வந்தாப்புல, ஒரு நடு ரோட்டில் வந்துட்டு ஒரு அரசரை வச்சு கிளிச்சிட்டியம்மா அப்படின்ட்டு. அப்புறம் இங்கேருந்து வாய் அசைச்சிருப்பாங்க விஜய் பார்வதி, கெமி இல்லை கனின்னு. அதுக்கப்புறமா வந்து திரும்ப போயிட்டு கனின்னு சொல்லிட்டு கனியை பற்றின விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வந்திருப்பார். இப்போ அதை சொல்ல வராங்க சாண்ட்ரா, நம்ம முன்னாடியே என்ன பிளான் பண்ணோம், இதை தானே பிளான் பண்ணோம். எதுவாக இருந்தாலும் நாமினேஷன்லேயே அவங்கள தான் குத்தணும், இந்த மாதிரி குத்தணும்னு. ஆனால் அவன் மட்டும் தனியாக ஒரு கேம் ப்ளே பண்ண என்ன அர்த்தம்? அதே மாதிரி நீ சொல்லும்போது பிளான் யாரோடதுன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு கேட்டாங்க, சபரி கேட்டான், பார்த்தியா கமருதனை பார்த்து, நீ வந்து அப்படி தான் கேட்ட சொன்ன. அதுக்கப்புறமா இவங்க விஜய் பார்வதி சொன்னவனே டக்குன்னு மாற்றினேன் அப்படின்னு. இதை நீ நோட் பண்ணியா, சபரி மோசமானவன் அப்படின்னு வந்துட்டு நம்ம சாண்ட்ராவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி திவாகர் வந்துட்டு திடீர்னு ஒரு விஷயத்தை வேறு சொல்லிடுறாரு, எனக்கு இருக்கிறதுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குங்க, பேசாமல் நான் வீட்டுக்கு போயிடாமல் பார்க்குறேன்ட்டார். ஏங்க அப்படின்னா, அவருக்கு இருக்கிறது ஒரே ரீல்ஸு. அந்த ரீல்ஸை காலையிலேருந்து பண்ணலான்னு பார்த்தா கேமராலாம் தொங்கிருச்சு, யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்போ எஃப்ஜே வேறு வந்துட்டு பெண்ணுங்களாம் வந்து நீங்கள் இடம் கொடுக்குறதால தான் அவர் அந்த மாதிரி பண்ணுறேன்னு சொன்னேன். இப்போ பொண்ணுங்களும் வந்து அவர் கூட ரீல்ஸ் பண்ண போகிறது கிடையாது. அப்போ அவர் என்ன பண்ணுவார் சொல்லுங்கள்? வேலைக்கு வந்து மாற்றுற மாதிரி 3 ரீல்ஸை போட்டால் தான் அவருக்கு தூக்கம் வரும், இல்லைன்னா இருக்கிறவங்க தூக்கம் தான் கெடுத்து விட்றாப்புல. என்னென்ன நடக்க போது தெரியல. பட் இங்கே வந்துட்டு கமருதீன் ஒரு விஷயத்தை வந்து பண்ணாப்புல, அது வந்துட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு பண்ணும்போது கமருதீன் இந்த மாதிரி தனியாக பண்ணார்னா கண்டிப்பாக அது தப்பு தான், மாற்றுக்கிறதே கிடையாது. இல்லை நான் நல்லவன், அங்கே வந்து நான் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ப்ளே பண்ணேன். ஏன்னா அவர் சொல்லிட்டு போனதுக்கப்புறமா திரும்ப வந்து கனியை சொன்னபோது அங்கே விஜய் பார்வதி சொன்னதுனால தான் கமருதீன் சொன்னார்ன்ற மாதிரி இப்போ ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. இப்போ அதனால தான் கனி கூப்பிட்டு கமருதீன் வந்து கலாச்சாங்க. நீங்கள் உங்கள் மனசில் தோணுதை சொன்னீங்களா, இல்லை அவளோட மனசில் தோணுது நீங்கள் சொன்னீங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு டபுள் கேம் மாதிரி தான் நான் பார்க்குறேன். கமருதீன் அந்த வேலையை பண்ணியிருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாருமே சேர்ந்து இந்த விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்போது ஒரு ஒத்துமை இருக்கணும். அது ஏன் அப்படி பண்ணுறது தெரியல. அதே மாதிரி இப்போ கூட அரோரா கிட்ட வந்துட்டு அந்த நெய் மேட்டரை திரும்ப இழுக்கிறாரு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அரோரா, விஜய் பார்வதி, கமருதீன் இவங்களதில் யாரை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க? மறக்காம கமெண்ட்ஸ். பாய் நண்பர்கள்.